தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு. தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு. தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு. தொல்மொழி எங்கள் தமிழாகும் சொல்வளம் காட்டும் வழியாகும். ஆழி சூழ் உலகத்தின் ஆரமாகும். ஏழிசை கண்ட செம்மொழியாகும் செம்மொழியாகும். உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் சொல்லின் செல்வர் கலைமாமணி ஐயா ஆவடிக்குமார் அவர்களின் அகவை திருநாள் கொண்டாட்டத்தை அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் நிர்வாகிகள் ஒருங்கிணைந்து கவி அரங்கேற்ற நிகழ்வாக நடத்தினர். கவி அரங்கேற்றத்தில் கவி பெருமக்கள் பலர் கவி மழை பொழிந்தனர். இந்நிகழ்வு 3 பாகங்களாக நம் கழக முரசு தமிழ்காட்சி ஊடகத்தில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக நிகழ்வின் 4ஆம் பாகத்தை இந்த காணொளியில் கண்டு மகிழ்வோமா? வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். மனித நாகரிகங்கள் தோன்றும் முன்னரே மகத்தான உணர்வோடு உண்டிட்ட உன்னதம் தமிழுக்கு மட்டுமே உண்டு. பச்சையப்பன் கல்லூரியின் படிக்கட்டும் பைந்தமிழ் பேசும் என்று சொல்லிக்கொண்டு பச்சையப்பன் கல்லூரியின் வரலாற்றுத்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் ஆர் சரவணன் ஐயா அவர்களை அனைத்திந்திய தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி சொல்லின் செல்வர் ஐயா ஆவடிக்குமார் அவர்களுக்கு வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். ஐயா வருக. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இந்த அருமையான நிகழ்வு என்று சொல்வதா அல்லது நமது கடமை என்று சொல்வதா, இந்த சமூக பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக இந்த சமூகத்திற்கும் தமிழுக்கும் தனது அயராத உழைப்பினை கடமையாக இல்லாமல் பொறுப்புள்ள தமிழ் மகனாக இந்த அவயம் உள்ளவரை தமிழ்தாய் பெற்றெடுத்த தமிழ் புதல்வனாய் இருந்து பல்வேறு நிகழ்வுகள் மூலமாக மாணவர்களையும் தமிழ் மேல் பற்று கொண்ட பற்றாளர்களையும் முதுபெரும் அறிஞர்களையும் பேராசிரியர் பெருமக்களையும் சமூகத்தில் அக்கறை உள்ள அத்துணை நல்ல உள்ளங்களையும் ஒருங்கிணைத்து கவியரங்கமாகவும் பட்டிமன்றமாகவும் இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகள் எந்தெந்த வகையெல்லாம் தமிழுக்கு தொண்டாற்ற முடியுமோ அந்த வகையில் எல்லாம் தனது சொந்த பொருட்செலவில் நேரத்தை ஒதுக்கி நேரம் காலம் என்று பாராமல் தனது மூச்சுள்ளவரை இந்த தமிழுக்கும் சமூகத்திற்கும் ஒரு நல்ல பணியாற்றி இந்த தமிழ் கூறும் நல்லுலகம் இருக்கும் வரை தன் பேரும் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய பேராசை இல்லாமல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொல்லுக்கு இலக்கணமாய் வாழ்ந்து கொண்டிருப்பவர் நமது ஐயா அவர்கள். காலையில்தான் எனக்கு ரேவதி மேடம் சொன்னார்கள் ஐயாவிற்கு வயது இத்தனை என்று. எனக்கு ஆச்சரியப்பட்டு போனேன். உடனடியாக எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்தது. புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் உலகம் சுற்றும் வாலிபன் என்கின்ற திரைப்படம் எடுப்பதற்காக வெளிநாடுகளில் இருந்த பொழுது அங்கு பிரபலமாக இருந்தக்கூடிய ஒரு நடிகையை அந்த படத்தில் நடிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்திருக்கின்றார். அதற்காக அப்பொழுது அங்கு பிரபலமாக இருந்த நடிகையை பேசி அவரை அந்த படத்திற்கு ஒப்புதல் கொடுக்க வைத்திருக்கிறார்கள். அவரும் கடுமையான பணிச்சுமைக்கு இடையே நேரம் ஒதுக்கி இந்தியாவில் இருந்து, குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து இப்படி ஒருத்தர் வந்து
படம் எடுக்கிறார். அதில் நீங்கள் நடிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது முதலாக நாம் ஆசிய கண்டத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு மூத்த குடியெல்லாம் உருவாக்கிய இந்த தமிழர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நான் இந்த படத்தில் நடிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் அந்த ஷூட்டிங்க்கு வரும் பொழுது புரட்சி தலைவர் அவர்களை பார்த்திருக்கும் பொழுது அவர்களுடைய எண்ணம் என்னவாக இருந்ததுன்னா, ஐயோ இவ்வளவு வயசானவரிடம் போய் நாம் நடிக்க வேண்டுமா என்று ஒரு எண்ணம் தோன்றி இந்த படத்தில் நான் நடிப்பதற்கு நிறைய தயக்கம் காட்டியிருக்கின்றார். ஆனால் அந்த சூழ்நிலை எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு அவர் யோசித்துக் கொண்டு இந்த படத்தை எப்படியாவது டிராப் செய்ய வேண்டும், இந்த படத்தில் எப்படியாவது நடக்காமல் இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த பொழுது எம்ஜிஆர் அவர்கள் ஒப்பனை அறைக்கு சென்று ஒப்பனை செய்து விட்டு வந்து பார்க்கும் பொழுது, ஆகா எவ்வளவு பெரிய வாய்ப்பை நாம் இழந்து விட்டோம், இந்த படத்தில் நாம் நடிக்கவில்லை என்று சொன்னால் இவ்வளவு ஒரு முதுமையானவர் என்று நினைத்திருந்த ஒரு தலைவரை நாம் தவறாக எண்ணி இந்த படத்தில் நடிக்காமல் நாம் போயிருப்போமே என்று வருத்தப்பட்டு புரட்சி தலைவர் அவர்களிடம் மட்டுமல்ல, தன்னை புக் செய்த அத்தனை பேரிடமும் சொல்லி வருத்தப்பட்டிருக்கின்றார். எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், அதுபோலதான் நமது ஆவடியார் அவர்களும் வயதிற்கும் அவருக்கும் தோற்றத்திற்கும் சம்பந்தமே இல்லை. இவரெல்லாம் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துவது மிகவும் குறைவாக இருக்கும். தமிழுக்கும் சமூகத்திற்கும் நிறைய கடமையாற்ற வேண்டிய காரணத்தினால் தமிழ்தாய் இவருக்கு பல ஆயுட்காலங்கள் வழங்கி எந்த பிணியும் இல்லாது சோர்வில்லாது அத்துணை செல்வங்களையும் அவருக்கு அளித்து இந்த தமிழுக்கும் சமூகத்திற்கும் ஒரு நல்ல ஒரு மகனை கொடுத்தமைக்காக தமிழ்தாய் பெருமைப்பட வேண்டும் என்கின்ற அளவிற்கு சிறப்பாக செயல்படக்கூடியவர். எங்கள் பச்சையப்பன் கல்லூரிக்கு சிறந்த பங்களிப்பை செய்திருக்கின்றார். நாங்கள் தமிழக முதல்வர்களை பற்றிய ஒரு பன்னாட்டு அளவில் சென்று சேர்க்கக்கூடிய அளவிலேயே முதலமைச்சர்கள் வரலாறுகள் என்ற தலைப்பில் கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் நடத்தினோம். அதில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களை பற்றி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரங்களுக்கு மேலாக பேசி, அவர் பேசியதை அவரே புத்தகமாக எழுதி அதை வெளியிட்டும் இருக்கின்றார். ஆகவே பச்சையப்பன் கல்லூரி வரலாற்றுத்துறை இருக்கும் வரை ஆவடியார் பெயரும் இருக்கும். தமிழக முதல்வர்கள் பற்றி யாராவது ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று சொன்னாலோ அல்லது அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவல் ஏற்பட்டாலோ ஐயாவினுடைய புத்தகம் மிகச் சிறந்த ஆய்வு நூலாக இருக்கும். எப்பொழுதெல்லாம் நாம் சோர்வாக இருக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் இவரது வாட்ஸ்அப் குரூப்பை திறந்தால் போதும், தினமும் ஒரு செய்தி, தினமும் ஒரு நிகழ்வு வந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு என்னமோ எனக்கும் இவருக்கும் நிறைய போட்டி இருக்கின்ற மாதிரி ஒரு தோரணை வரும். நானே எப்பயாவது வாரத்துக்கு ஒரு நிகழ்ச்சி போடுவேன், ஆனா ஐயா தினமும் போடுவார். ஐயா மாதிரி நம்மளாலாம் தினமும் செய்ய முடியல என்ற ஒரு ஆதங்கம் கூட எனக்கு உண்டு. இருந்தாலும் தமிழ்தாய் பெற்றெடுத்த தவள் புதல்வனாய் எங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இவர் நீடோழி வாழ வேண்டும், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ்ந்து தமிழ் உலகம் உள்ளவரை இவரது பேரும் நிலைக்க வேண்டும், ஆயுள் ஆரோக்கியத்துடன் அத்துணை செல்வங்களுடனும் வாழ வேண்டும் என்று வாழ்த்த வயதில்லை என்ற போதிலும் அவருக்கெல்லாம் வாயிலும் எல்லாம் வல்ல இறைவன் கொடுக்க வேண்டும். புரட்சி தலைவர் அவர்களும் புரட்சி தலைவி அவர்களும் இவருடைய வாழ்வை மீண்டும் செம்மையாக்க அவர்களது ஆன்மா இவருக்கு உறுதுணை புரிய வேண்டும் என்று உள்ளார்ந்த அன்போடும் உறுதியோடும் சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பை எனக்கு அமைத்து கொடுத்த ரேவதி அம்மா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி, இந்த நிகழ்வில் பங்கேற்ற அத்துணை நல்ல உள்ளங்களையும் வாழ்த்தி வரவேற்பதில் நன்றி கூறுவதிலும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, சிறப்பானதொரு வாழ்த்துறையை வழங்கி இருக்கிறீர்கள். ஐயா, எடப்பாடியார் அவர்களின் வாழ்க்கை வரலாறு மட்டுமல்ல, புரட்சி தலைவரின் வாழ்க்கை வரலாறு தொடங்கி எடப்பாடியார் வரை என புரட்சி குரல் என்னும் இதழுக்கு தொடராக எழுதி கொண்டிருக்கிறார் என்னும் செய்தியை இப்போது நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி ஐயா, சிறப்பானதொரு வாழ்த்துறையை வழங்கிய உங்களுக்கு.
சிரம் தாழ்ந்த நன்றிகள். தலையெழுத்து இதுவென்று தான் தோன்றி சொன்னாலும் கருதல்கள் தனி மனித எழுத்து ஒதுக்கி விடுவேன் என்று கவிதைகளை நாள்தோறும் புலன்களில் உலகிடும் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து வருகிறார் கவிஞர். வெள்ளத்தில் விழும்போது இலை கூட படகாகும், உள்ளத்தில் விளக்கேற்று உன் வழியெங்கும் ஒளியாகும் என்று கவிஞர்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா ஆவடிக்குமார் ஐயா அவர்களை வாழ்த்துவதில் எனக்கு வயது குறைந்திருந்தாலும் வாழ்த்துகிறேன். அற்புத கரங்களின் ஆற்றலின் வல்லமையாக கவிதை சிற்பம் செதுக்கிய வியர்வை துளிகளின் உழைப்பின் அறிவு திறமையாக மானுட தத்துவத்தின் மகத்துவ மனித நேயமாக அன்பும் அறிவும் அதிகம் கொண்டு ஆற்றும் பணியில் திறன் பெற்று கவிதை கொஞ்சம் தோட்டத்தில் தென்றல் போல ஓடி வரும் குயிலாக வட்டமடிக்கும் கனவுகளை வாழ்வில் முளைத்த சிறகை உந்தன் வாழ்வின் சிறகுகள், வாழ்வில் முளைத்த உந்தன் வாழ்வின் சிறகுகள். வாழும் வாழ்வில் தடைகள் வந்தாலும் வேர்வை சிந்தி வாழ்வை கண்டு வெற்றி என்னும் பாதைகளை செப்பனிட்டு விடாமுயற்சியின் விண்கலமே செப்பனிடும் விடாமுயற்சியின் விண்கலமே. உந்தன் வாழ்க்கை உந்தன் கையில் துணிவோடு நடந்து வாழ்வின் பெருமை பிறப்பில்தான் என்று உலகுக்கு உணர்த்தும் புறநானூற்றின் நெஞ்சுக்குழியே. கொத்த வரும் நச்சு பாம்புகளை இது வேற்றுமையின் சக்தியை விரட்டி பேதமில்லா சமுதாயம் படைத்து வள்ளுவனின் நெறி கொண்டு கவிக்கொடியை ஏந்தும் நம்பிக்கையின் 4000 பிரபந்தமே. மூளைதனில் முடங்கி கிடக்காமல் உனது வாழ்க்கை உனது கையில் உழைப்பை மட்டும் மூலதனமாக்கு. சுற்றி வந்த பகைகள் எல்லாம் வீழ்ந்துவிடும், சாகா புகழை உனதாக்கு என்று உலகுக்கு பறைசாற்றும் பண்பாளரே. வெற்றி பயணம் வாழ்வில் தொடங்கு, எவரும் உன்னை எதிர்த்து நின்றால் உனது வலிமை 2 மடங்காக்கு என்று முழக்கம் செய்பவரே. தமிழ்த்தேரின் வனத்தை தன் 10 விரலையும் பதித்துக் கொண்டவர். கவிஞர்களின் கண்ணீரை துடைக்க ஐயா 10 விரல்களும் சுட்டு விரல்கள் ஆயின. புதிய பாதை, புதிய பயணம், பெரிய சிந்தை, பெரிய செயல்கள். இமயம் போல இதயம் என்றால் வானம் போல வாழ்க்கை உயரும் என்று கவிஞர்களை ஊக்குவிக்கும் உன்னதமானவரே, உன் பிறந்த நாளை வாழ்த்துகிறேன். வாழ்த்த வயதில்லை, இருந்தாலும் வாழ்த்துகிறேன். போன ஞாயிற்றுக்கிழமை தேசிய அளவுல வில்வித்தை போட்டியில மாற்றுத்திறனாளி வகையில இந்திய அளவுல தங்க பதக்கத்தை கோல்டு மெடல் வாங்கி இருக்கன்னு இந்த அவையில தெரிவிச்சுக்கிற. இந்த அவையில கவியரங்கத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா ஆவடிக்குமார் ஐயா அவர்களுக்கும், சுகந்தினா அம்மா அவர்களுக்கும், சரளா அம்மா அவர்களுக்கும், என் நெஞ்சத்தில் குடியிருக்கின்ற அன்பு நெஞ்ச கவி நெஞ்ச பெருமக்களுக்கு வணக்கம் சொல்லி நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தங்கப்பதக்கம் என்ற ஐயா இந்நேரத்தில் அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, உடல்நிலை சரியில்லாத போது வந்து அருமையானதொரு வாழ்க்கையை வழங்கிய தங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கண்மூடும் வரை இந்த மண் என்னை மூடும் வரை என்று ஒரு நிகழ்ச்சியில் இவர் ஒரு அருமையான தமிழ் கவிதையை வாசித்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு தமிழ் மகனார் அழகிய தமிழால் நமது ஐயாவை வாழ்த்த வந்திருக்கிறார். ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். வருக ஐயா. மருத்துவர் நாகநாதன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். இணையத்தோடு இணைந்திருக்கின்ற எம்முடைய தமிழ் சொந்தங்களுக்கு எனது கரம் குவிந்த சிரம் தாழ்ந்த மாலை வணக்கம். நடக்கும் கலிகாலத்தில் அம்மா என்று அழைப்பதே அபூர்வம். அவமானம் சொல்லில் பொருளில் அல்ல, மொழியில். தமிழில் பேச தமிழனுக்கே அவமானம். விளைந்த கனி வேருக்கு வெந்நீர் ஊற்றும் வேலை இது. தமிழ் தோழமையே சிறிது கேள்.
பேசாத மொழியும் எழுதாத எழுத்தும் மௌனிக்கும் பின் மறக்கும். சேய் தாய்க்கு கதவடைப்பது மொழி துரோகம். இது கண்டு சமகாலத்தில் வெகுண்டெழுந்தது ஒரு சிங்கம். அது கிஞ்சித்தும் வாடாத தமிழ் அன்னையின் அங்கம். அதிகாலை தமிழ் முரசறைந்து நம்மை தட்டி எழுப்பும் சங்கம். அவரே நம் சொல்லின் செல்வர். நம்மை தமிழ் வழி நடத்தும் சொல்லேர் உழவர். விஞ்ஞான யுகத்தில் மெய்ஞான பேசும் சிந்தை. தினம் புதுக்குரலால் தன் குரலில் நம்மை எழுப்பும் விந்தை. தூரத்தில் இருந்தும் அன்பால் அருகமர்ந்து தமிழ் ஊட்டும் தந்தை. நாள் திசையும் நற்றமிழை நல்மனதில் நட்டு வைக்கும் உழவர். இணைவில் இன்பம் பிரிவில் துன்பம் நல்கும் சென்னா புலவர். இவர் தலைமை கவியரங்கம் திருவிழாவாய் களை கட்டும். அவர் பேசும் கம்பீர தமிழ் அமுதுக்கே புது சுவை கூட்டம். எவரையும் புண்படுத்தாது பண்படுத்தும் சொல் உதிர்க்கும் செல்வர். மடை திறக்கும் தமிழை மதகு திறந்து வழிவிடும் சொல்லாளர். மலர்களே, கூட்டமாய் அல்ல தோட்டமாய் வாருங்கள். இந்த 70ஆம் அகவை பிறந்த நாள் விழாவில் சொல்லின் செல்வரை வாழ்த்துங்கள். அவரை வாழ்த்த தமிழை கருவிலிருந்து கற்றும் தமிழ் திருவோடு ஏந்துகிறேன் வார்த்தைகளை தேடி. 70ஆம் அகவை தொடும் இந்த பிறந்த நாளில் அவருக்கு நீண்ட ஆயுள், குன்றாத உடல்நலம், தாங்குகின்ற உறவுகள், நிம்மதி, அக அமைதி இவை அனைத்தும் நிறைவாய் வாய்த்திட எல்லாம் வல்ல இயற்கையை வேண்டுகிறேன். இனிய இதயம் கனிந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயா. வாய்ப்புக்கு நன்றி அம்மா, மிக்க நன்றி. தூரத்திலிருந்தும் அன்பால் தமிழமுதை ஊட்டும் அன்பர் அவடியார். எவரையும் புண்படுத்தாத பண்பார் அவடியார். தமிழை கருவிலிருந்தே கற்றி அவரை வாழ்த்த இந்நேரத்தில் இங்கே வந்திருக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் என்று இடம் சார்ந்த ஐயா மருத்துவர் நாகநாதன் அவர்களுக்கு அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்நேரத்தில் உரித்தாக்கி, தமிழ் மண்ணில் தமிழ் பேசும் தமிழனாக பிறந்ததோடு மட்டுமல்லாமல் அதனை தாங்கி பிடிக்கும் மரபு மாமணியாக விளங்கும் அண்ணா மரபு ஆசான் தமிழன்னை தமிழ்ச்சங்கத்தின் நிறுவனர் கோவிந்தராசன் பாலு அவர்களை ஆவடி விழாவின் அகவை தினத்திற்கு அருமை தமிழால் வாழ்த்த அன்போடு அழைக்கிறேன். அண்ணா வருக, அருமை தமிழால் வாழ்த்துரை தருக. சொல்லாட்சி மிக்கவரே, சொற்க வைக்கும் எந்தரே, வா எழுதவா என்ற நிகழ்ச்சியினுடைய மூலகர்த்தாவே, சொல்வேந்தரே, இல்லாமை என்பது இங்கில்லை, எல்லாமும் இங்கே உண்டு என்பதைத்தான் எடுத்துச் சொன்னேன். நல்வார்த்தைகளின் பிறப்பிடமாய் நல்லாசியுடன் வாழ்த்துகின்றோம். தன்னிகரில்லா பேருளையாய் தனித்தியங்கும் ஆற்றலே, தானென்றில்லாமல் தனக்கு என்றில்லாமல் தன்னை மட்டும் உணராமல் எல்லோரையும் வாழ்த்தும் இனிய இதயத்தின் ஏந்தலே, நல்லாண்மை மிக்கவரே, பார்வோற்ற வாழ்த்துகிறோம். பல்லாண்டு சொல்லாண்டு வாழ வேண்டும். வல்லினமாய் நீங்கள் விளங்கவில்லை, இடையினமாயும் இருக்கவில்லை, மெல்லினமாய் எல்லோரிடமும் புன்முறுவல் தூத்து அன்றந்த மலர்போல் ஆற்றல் நிறைந்தவராய் எல்லோரும் இங்கே உயர வேண்டும், எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே ஏற்றமாய் வாழ்கின்றேன். 70 என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. ஏதோ ஒரு 50 வயது நிரம்பிய இளைஞராகத்தான் நீங்கள் காட்சியளிக்கின்றேன். ஆனால் அகவை 70ஆக இருக்கட்டும். உங்கள் நெஞ்சம் 100 ஆண்டுகள் வாழ்ந்து தமிழ் இலக்கியத்தினுடைய சுவையை தனித்துவமாய் உணர்த்தி தமிழ் உலகம் நற்கூறும் உலகமாய் யாதும் ஊரே யாவரும் கேளு என்ற நிலையோடு நீங்கள் எங்கள் அனைவரையும் இந்த நிலையிலே சிறப்பாக உயர்வாக செம்மையாக உயர்த்துகின்றேன். உம்மை போல் நாங்கள் ஒரு சிலர் மட்டுமே கண்டோம். உம்மை போல் நாங்கள் எங்கேனும் பார்த்ததில்லை என்று சொல்வது போல் வா எழுதவா என்று அழைப்பீர்கள், வந்தார்கள். எழுத்தாற்றல் மிக்கவராய் எழுத்தியலில் சிறந்து விளங்கினீர்கள். சொல்லாற்றல் மிக்கவராய் சொல்லதிகாரம் படைத்தவராய் விளங்கினீர்கள்.
யாப்பிலக்கணம் கற்க வேண்டும், யாப்பிலே சிறந்து விளங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட உங்கள் நெஞ்சம் இனிய நெஞ்சம். அந்த இனிய நெஞ்சத்திலே நாங்கள் எல்லாம் வீற்றிருக்கிறோம் என்பதை ஒரு பெரும் பேராக கருதுகின்றோம். பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும், பார்வோற்ற வாழ வேண்டும், சொல்லாண்டு வாழ வேண்டும், சோர்வில்லாமல் தமிழ் உலகத்திற்கு உழைக்க வேண்டும், நல்லாண்ட மன்னர் போல் நற்றமிழில் உயர்ந்தவராய் வாழ வேண்டும், வல்லாண்மை மிக்கவராய் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க, தமிழ் போல் வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாய் எழுதவா எனும் மரபு பயிற்சி வகுப்பை இலவசமாக கவிஞர்களுக்கு இணையத்தில் நடத்தி இன்று பல அமைப்புகள் அதை பயன்படுத்தி மரபை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த உன்னத பணியை செய்த அனைத்திந்திய தமிழ்ச்சங்க தலைவரை மனதார வாழ்த்தி சென்ற அண்ணா கோவிந்தராசன் பாலு அவர்களுக்கு அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக இந்நேரத்தில் நன்றியை உரித்தாக்கி, அடுத்ததாக அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் அம்மா தமிழ்பீட துணை தலைவர் மரியாதைக்குரிய சுப்புலட்சுமி ஆறுமுகம் அம்மா அவர்களை ஐயாவுக்கு வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அம்மா அவர்களே வருக. ஐயா வணக்கம். தங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீண்ட ஆயுளோடு தமிழ் பணியில் சிறந்து விளங்க தாங்கள் பணிபுரிய எங்களுடைய பிரார்த்தனைகளும் ஆசிகளும் வாழ்த்துக்களும். சிறிது உடல் நலம் இல்லாத காரணத்தால் என்னால் கவிதை வாசிக்க முடியவில்லை. ஆனாலும் உங்களை பார்த்து நேரில் பார்க்க முடியாவிட்டாலும் இணைய வழியிலாவது உங்களை கண்டு என்னுடைய வாழ்த்துக்களை வழங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அன்பு மகள் சுகந்தினா சரியான நேரத்தில் என்னை அழைத்தமைக்கு நன்றியும் மகிழ்வுமா. ஐயா வணக்கம். உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவர்கள் எழுதிய கவிதையை அவர்கள் சார்பாக தற்போது நான் வாசிக்கிறேன். ஆவடியாருக்கு அகவை எழுவது. அன்பென்னும் வில்லேந்தி இவர் அனைவரையும் வீழ்த்திவிட்டார். பாச பிணைப்பில் நாங்கள் இன்று நேசப் பறவைகள் என்றானோம். ஆழ்ந்த அறிவாழ்ந்த சொல்லில் நெகிழ்ந்தே போய்விட்டோம். அன்பான உன்னதமான தமிழில் இவர் ஆற்றிடுவார் சொல்லொழுகவே. எத்தனை நூல்களை கட்டிருப்பார் இத்தனை நேர்த்தியாய் மொழிவதற்கு. எத்தனை நூல்களை கட்டிருப்பார் இத்தனை நேர்த்தியாய் மொழிகிறார். புரட்சி தலைவரின் மாண்பும் புரட்சி தலைவியின் பண்பும் இவரை புடம் போட்டு தீட்டியதோ. இவரின் கீழ் நாம் இருந்த எல்லாம் இத்தலத்தின் பெருமையோ. இவரின் அடுக்கு மொழியும் அதில் நடனமிடும் கணீர் குரலும் நடன சபாபதியை நினைவூட்டுகிறதே. எங்கோ இருந்த எம்மை எல்லாம் இங்கிருந்து எம் கற்பனைக்கெல்லாம் உரமிட்டு வளர்த்த ஆசான் அன்றோ. உளமாற சொல்லிடுவேன் நீ பல்லாண்டு வாழ வேண்டும் என்று. சொல்லாண்ட செல்வ கவி வேந்தே இன்னும் சொல்லி மாளாது போலும். இனிய நற்கலை மாமணியே மங்கா புகழுடன் வாழ்க. மங்கள நாளில் வாழ்த்து எங்கும் உம் புகழ் ஓங்குக. தங்கத்தாரகை அங்கிருந்து எங்கோ இருந்து வாழ்த்திடுவார். நன்றி மேவாத நல்லார்க்கினியரே நன்னெஞ்சே உடன்பிறவா சோதகரே வாழ்க வளமுடன் சோர்வில்லா மனமுடன் நல்ல சொல்லாட்சி புரிந்து வாழ்ந்திடுக என்றுமே உங்களோடு நாங்கள் உறுதுணையாய் உளமாற வாழ்த்துகின்றேன். வாழ்க வாழ்க. அன்புடன் சுப்புலட்சுமி ஆறுமுகம் துணைத் தலைவர் அம்மா தமிழ்பீடம் அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம். அழகு தமிழால் அழகானதொரு கவிதையை வழங்கி ஐயாவை வாழ்த்திய அம்மா தமிழ்பீடத்தின் துணைத் தலைவர் சுப்புலட்சுமி அம்மா அவர்களுக்கு அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கி, அடுத்ததாக முனைவர் வைடூரி அம்மாள் அவர்கள் அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் அத்துணை நிகழ்வுகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு சிறப்பாக செயலாற்றி வரும் சகோதரி அவர்களை ஐயாவுக்கு வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழி சுகந்தினா அவர்களுக்கும் இதற்கு முன்னால் பேசிய அனைத்து ஆளுமைகளுக்கும் என்னுடைய முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா ஆவடியார் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்வதற்கான வயது இல்லை. அவரை வணங்கி அவர் உரித்த ஒரு சின்ன உரை. மக்கள் மனம் கவர்ந்த ஆவடியார் தோன்றின் புகழோடு தோன்றுக, இது வள்ளுவருடைய வாக்கு.
இதற்கு சான்றாக திகழ்பவர்தான் நமது ஐயா ஆவடியார் அவர்கள். அரசியல் பணியில் இருந்து கொண்டு இலக்கியத்தில் தடம் பதித்தவர்கள் மிக குறைவு. அதிலும் அரசியல் மீது மாறுபட்ட கருத்துடைய இச்சமூகத்தில் நல்ல அரசியல் அறிவுடன் செந்தாமரையாய் தோன்றியவர் ஐயா அவர்கள். எளிமையின் உருவம் இவர். வெள்ளாடை தரித்த தூய்மை உள்ளம் கொண்டவர். சொல்லின் செல்வர் என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படக்கூடியவர். ஆவடியார் அவர்கள் சொல்லிய வண்ணம் செயல்படுவதாலும் சொல்வதையே செய்வதனாலும் சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுகிறார். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், உண்மைதான். இவர் ஏறும் சபைதனில் விழும் மாலைகள் என்ன புண்ணியம் செய்தனவோ தெரியவில்லை. 1000 பேர் கூடும் பெரிய அரங்கோ அல்லது 50 பேர் கூடும் சிறு கூட்டமோ, எதிலும் ஒரே தன்மையில் நடந்து கொள்ளும் நாகரீகம் கொண்ட நாகரீக பண்பாளர். நிகழ்ச்சி ஆரம்பித்த காலம் முதல் முடியும் வரை அமைதியில் சொரூபமாய் அமர்ந்திருக்கும் வெள்ளாடை மகான் அவர். எவ்வேளையையும் தானே இறங்கி செய்யும் நல்ல மனித உள்ளம் கொண்டவர். தமிழக அரசும் இவருடைய மனித உள்ள பண்பிற்கும் எளிமைக்கும் ஒரு சான்று. தமிழக அரசும் தமிழ்த்தாய் அறக்கட்டளை நிறுவனமும் இணைந்து யாழ்ப்பாணத்திலே நடக்க இருக்கும் 2வது உலக திருக்குறள் மாநாட்டிற்காக திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் வடிவமைக்கப்பட்டது. அதனை இலங்கை வரை கொண்டு சென்றவர் ஐயா ஆவடியார் அவர்கள். சுகமான வாழ்க்கையை அனுபவிக்கும் மக்கள் மத்தியில் கன்னியாகுமரியிலிருந்து வள்ளுவரோடு வள்ளுவராய் ஆவடியாரின் பயணம் மிக எளிமையாக அமைந்திருந்தது. குமரகுருபரர் நீதிநெறி விளக்கத்திலே சொல்லியிருப்பார், மெய்வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவர்தம் கர்மமே கண்ணாயினார் என்ற வரிகளுக்கு ஏற்ப ஐயா அவருடைய பயணம் அமைந்திருந்தது. ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று துணிந்து இறங்கிய பின் தனது உடலுக்கு உண்டாகும் நோவு, பசி, தூக்கம் இவற்றின் மீதெல்லாம் கவனம் செலுத்தாதவர். அடுத்தவர் சொல்லும் அவமதிப்பான சொற்களை எதையும் பொருட்படுத்தாமல் தன் எண்ணிய காரியத்திலேயே கவனமாக இருந்தவர். இரவு 10 மணி அளவில் திருவள்ளுவரோடு நெல்லை வந்தடைந்த அவர் சுற்றிலும் திறந்த நிலையில் இருந்த வாகனத்தில், குட்டியானை வாகனத்தில், அவர் கண்களில் தூக்கமில்லை, வயிற்றில் பசி, உடலில் சோர்வு. எனினும் வரவேற்ற அனைவருடனும் உள்ள மகிழ்வுடன் உரையாடி மகிழ்ந்த உன்னத மனிதர் அவர். 4 கிலோமீட்டர் பேருந்து பயணத்தை விரும்பாத நம்மில் பலர் இருக்கும் வேளையில் இரவு பகலென நோக்காமல் குட்டியானை பயணத்தில் வள்ளுவரை யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு செல்ல அரும்பாடுபட்ட நிகழ்கால வள்ளுவர் அவர். என்றும் ஆர்ப்பரித்துக் கொண்டே இருப்பது சமுத்திரம். அதன் ஓரத்தில் தான் அலைகளின் சத்தம் அதிகமாக இருக்கும். ஆனால் கடலின் பொக்கிஷங்கள் இருக்காது. கடலின் ஆழம் சென்றால் அமைதியும் இருக்கும், கடல் பொக்கிஷமும் இருக்கும். இப்படிப்பட்டவர் தான் ஆவடியார் அவர்கள். ஆர்ப்பரித்து வாழும் மக்களிடையே அமைதியின் உருவமாய் தனக்குள் 1000 அறிவு பொக்கிஷங்களை கொண்டு சலனமில்லா சமுத்திரம் போல் நடமாடி கொண்டிருப்பவர். ஒரே நேரத்தில் ஒரு வேலையை செய்பவர்கள் மனிதர்கள், ஒரே நேரத்தில் பல வேலையை செய்பவர்கள் மாமனிதர்கள். அம்மாமனிதர்தான் ஆவடியார் ஐயா அவர்கள். எந்த துறையாக இருந்தாலும் அது குறித்து எத்தனை மணி நேரம் என்றாலும் சளைக்காமல் உரையாற்றும் வித்தகர். இவரது பேச்சில் கூறியது கூறாமை இருக்கும். அதே நேரத்தில் அத்துறை சார்ந்த தெளிவு புலப்படும். ஒரு பக்கம் சாய்ந்து நின்று ஒலிவாங்கியில் அவர் பேச ஆரம்பித்தால் எதிரில் இருப்பவர் அனைவரும் கருத்தில் கரைந்து விடுவார்கள். எச்சபையிலும் பெண்களை போற்றியவர் அவர். பெண்ணுக்கு வீர சுதந்திரம் வேண்டி நின்றவர் எட்டயபுரம் பாரதி என்றால், இன்று பெண்களை போற்றி வீர சுதந்திரம் அளித்து வருபவர் ஆவடியார் அவர்கள். அம்மா தமிழ்ப்பீட அமைப்பின் உறுப்பினர்களில் ஆண்களை விட பெண்களே அதிகம். இதுவே இதற்கு ஒரு சான்று. அப்பெண்களையும் அம்மா என்ற வார்த்தையால் அழைத்து தாய்மையை போற்றும் தன்மை உடையவர். அவருடைய பிறந்த நாளிலே ஐயாவை வணங்குவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அது குறித்து ஒரு 4 வரி கவிதை. அன்னம் நிற ஆடையர், அமுத சுரபியாய் கருத்தாளர், முறுக்கு மீசை கொண்ட எங்கள் ஆவடியார், தமிழ் சொல்லுக்கு செல்வம் சேர்த்த சொல்லின் செல்வர், அம்மா என்ற வார்த்தையில் பெண்மை போற்றும் தாயுமானவர். அகவை 70 தொட்ட ஆவடியார் ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல வயது போதாது. வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்மா என்ற வார்த்தையில் பெண்மை தொட்ட ஆவடியார்
ஆர்வரித்து வாழும் மனிதர்களிடம் அமைதியாக வாழ்ந்து சிறப்படைந்த ஆவடியார் எளிமையின் உருவம் இவர். தூய்மையான வெள்ளாடியை உடுத்துபவர். சொல்வதையே செய்வதால் சொல்லின் செல்வரானார். நாகரீக பண்பாளர். எந்த வேலையையும் தானே இறங்கி செய்யும் வல்லமையாளர் என்று வரிசையாக அடுக்குமொழியால் அழகு தமிழால் ஐயாவை வாழ்த்தி சென்ற அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் கோவில்பட்டி பொறுப்பாளர் முனைவர் வைடூரியம்மாள் அவர்களுக்கு அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக இந்நேரத்தில் நன்றியை உரித்தாக்குகிறேன். அடுத்ததாக கோவில்பட்டியிலிருந்து அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் தென்மண்டல தலைவர் முனைவர் சே முருக சரஸ்வதி அவர்களை ஐயாவுக்கு வழிபாட அன்போடு அழைக்கிறேன். இதற்கு முன் பேசிய அத்தனை தமிழறிஞர்களையும் இந்த விழாவின் இந்த நிகழ்வின் நாயகர் ஐயா ஆவடிக்குமார் அவர்களுக்கும் எனது வாழ்த்தையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொண்டு எனது ஒரு சிறிய உரை மூலமாக வாழ்த்தினை பகிரலாம் என்று நினைக்கின்றேன். தமிழ் அன்னைக்கு அணி செய்தே செய்கிறேன் என அநேகர் எண்ணியதுண்டு. ஆனால் அந்த எண்ணங்களை எல்லாம் செயல்படுத்தியவர்களில் முக்கியமானவர் நமது ஐயா ஆவடிக்குமார் அவர்கள். அவரின் இந்த அகவை தினத்தில் 1000 பேர் அல்ல, அனைவரும் வாழ்த்தும் தகுதிக்கு சொந்தக்காரர் நமது ஐயா அவர்கள். கம்பராமாயணத்தில் கூறுவார்கள், பாறை உடலுக்குள் பஞ்சு உள்ளம் கொண்டவன் குகன் என்று. அதே போல்தான் இந்த மீசைக்குள் பாசத்தை வைத்த ஐயா ஆவடிக்குமார் அவர்கள். அவர் பேச்சிலும் சரி, அவர் செயல்களிலும் சரி ஒரு முதிர்வு தன்மை இருக்கும். அனைவரையும் அணைத்து சென்று ஒரு நிகழ்வாயினும் சரி, ஒரு விழாவாயினும் சரி, அனைவருக்குமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு தமிழ்த்தாயின் ஒரு மூத்த மகன் என்றே கூற வேண்டும். அது ஒன்றல்ல இரண்டல்ல, அவருடைய செயல்களுக்கு சான்றுகளாக கூறுவதற்கு. ஏனென்றால் இங்கு இருக்கக்கூடிய அத்தனை வாசித்த வாழ்த்துகளை கூறிய அத்தனை அறிஞர் பெருமக்களும் இதை அனுபவித்தவர்கள் தான். தனக்கான இடத்தை தேடி ஓடுகிறவர்கள் மத்தியில் அடுத்தவர்களுக்கும் ஒரு கிரீடம் அமைத்து கொடுத்தவர் ஐயா அவர்கள். எப்படி பாரதிக்கு வருடந்தோறும் விழா எடுக்கிறோமோ, விழா எடுத்து புகழ் செய்கிறோமோ, அத்தகைய புகழுக்கு இணையானவர் தான் நமது ஆவடிக்குமார் ஐயா அவர்கள். பாரதிக்கு மட்டுமல்ல, இந்த பாரதி மண்ணில் பிறந்த அத்தனை எழுத்தாளர்களுக்கும் விழா எடுத்தவர். அவர் விழா எடுக்காத ஊர்களே இல்லை, அவர் விருது கொடுத்து வாங்காத மனிதர்களே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அத்தகைய செயல்களை நம் கண்முன்னே நிரூபித்து செயல்படுத்தியவர். அதனால்தான் சொல்லிற்கு செல்வர் என்பதை விட செயலுக்கு செல்வர் என்று சொன்னால் மிக மிக பொருத்தமாக இருக்கும். சுறுசுறுப்புக்கு தேனியே கூறுவோம், ஆனால் இவர் சுறுசுறுப்புக்கு தேனிக்கு தலைவனாக இருப்பார் என்றுதான் கூற வேண்டும். சோர்ந்த வேளையில் கூட தன்னை சுற்றி இருப்பவர்களையும் சுறுசுறுப்பாக்கிய சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரர் ஐயா அவர்கள். ஒரு மனிதருக்கு ஒரு அறிவார்ந்த முகம்தான் இருக்கும், ஆனால் நம் ஆவடி ஐயா அவர்களுக்கு அரசியல், இலக்கியம், எழுத்தாளர் என பன்முக அறிவார்ந்த முகங்கள் உண்டு. எந்த முகமாக இருந்தாலும் சளைக்காமல், எவரையும் புண்படுத்தாமல் தனது கருத்தை உண்மையாக எடுத்துரைக்கும் வல்லமை பெற்றவர். அதனால்தான் அவர் சொல்லின் செல்வர், சொல்லின் வல்லர் என்று அழைக்கப்படுகிறார். 70 என்றால் எவருமே நம்ப மாட்டார்கள். வயதில் வேண்டுமானால் 70ஆக இருக்கலாம், ஆனால் செயலில் அவர் என்றுமே 20 தான். இந்த 20ஓடு இன்று இருக்கக்கூடிய இந்த இளம் தலைமுறையையும் அழைத்து சென்று மிகப்பெரிய ஒரு புகழ் உச்சிக்கு கொண்டு சென்றவர். ஏதோ தலைகுனிந்து நடக்கக்கூடிய பெண்களை கூட தலை நிமிர்ந்து நடக்க வைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவுக்கு சொந்தக்காரர் ஐயா அவர்கள். வளரக்கூடிய எங்களை போன்ற இளம் எழுத்தாளர்களுக்கு வழிகாட்டியாக இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறார் ஐயா அவர்கள். இந்த 70 மட்டுமல்ல, எல்லா நாட்களுமே அவரை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாகத்தான் அவருடைய செயல்கள் இன்று வரை இருந்திருக்கிறது.
நாம் மட்டும் அல்ல, தமிழ்தாய் கூட இன்று அவருக்கு அகவை தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டிருப்பார். ஏனென்றால் அத்தகைய செயல்களையும் அத்தகைய ஒரு பெருமை மிக்க ஒரு இடத்திற்கு தமிழ்தாயை கொண்டு சென்றவர் ஐயா அவர்களுடைய புகழ். தமிழ்தாய் எப்படி இந்த மண்ணில் இருக்கும் வரை புகழ் இருக்குமோ அதே போன்றுதான் இவருடைய செயல்களும் இருக்கும், இவருடைய புகழும் அழியாமல் இருக்கும். என்றும் இதே ஒரு எண்ணங்கள் இளமையோடு வலம் வருவார் என்று இறைவனை எங்கள் குடும்பத்தின் சார்பாக ஐயா அவர்களை வணங்கி இறைவனிடம் அவருக்கு இன்னும் கூடுதலான ஒரு சிறப்பான ஒரு எண்ணங்களையும் உணர்வுகளையும் உடல் நலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழன்னைக்கு அணி செய்கிறேன் என்று பலர் சொல்வார்கள். ஆனால் உண்மையில் அணி செய்வது நம் ஆவடியார்தான். மீசைக்குள் பாசம் வைத்த ஆவடியார் தனக்கான இடத்தை தேடி ஓடுபவர்களுக்கு மத்தியில் அடுத்தவர்களுக்கும் ஒரு இடத்தை பெற்றுத் தருபவர் நம் ஆவடியார். சொல்லுக்கு செல்வர் மட்டுமல்ல, செயலுக்கும் இவர் செல்வர் என்று சிறப்பானதொரு வழிகளால், அமைதியான மொழிகளால் வாழ்த்துக்களை வழங்கி சென்ற அருமை சகோதரி முனைவர் முருக சரஸ்வதி அவர்களுக்கு இந்நேரத்தில் நன்றிகளை அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு, தமிழும் தமிழினமும் தனித்தன்மையானது, தனித்தல்ல, குழுவோடு சென்றும் கழுகு பார்வை வீசி அகிலத்தையே அலசினாலும் தமிழின் சிறப்பை போல் வேறெங்கும் காணீர் என்று காஞ்சிபுரத்து அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் தலைவர் மூளைப்பட்டறை இளவரசி அவர்களை ஐயாவுக்கு வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் சொல்லின் செல்வர் கலைமாமணி ஐயா ஆவடிக்குமார் அவர்களையும் அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் பாசமிகு உறவுகள் அனைவரையும் இன்முகத்தோடு முளைப்பட்டறை முனைவர் இளவரசி கைகூப்பி வணங்குகிறேன். உருகும் பணி போல தமிழ் பணியில் உறைந்தாலும் உரைத்தாலும் உங்களுக்கு நிகர் நீங்களே. உருகும் பணி போல தமிழ் பணியில் உறைந்தாலும் உரைத்தாலும் உங்களுக்கு நிகர் நீங்களே. ஆவடியில் ஏற்றப்பட்ட கார்த்திகை தீபம் சுடர்விட்டு ஜொலிப்பது என்னவோ அகிலம் முழுமையும். ஆவடியில் ஏற்றப்பட்ட கார்த்திகை தீபம் சுடர்விட்டு ஜொலிப்பது என்னவோ அகிலம் முழுவதும். உள்ளத்தாலும் உயர்ந்த மனிதர், ஊக்கத்தாலும் உயர்ந்த மனிதர். நீங்கள் வழங்கும் தலைமையைப் போலவே உங்கள் பிறந்த நாளும் பிறைமதியாயும் நிறைமதியாயும் நிறைந்து ஒளிரட்டும். இனிவரும் ஒவ்வொரு நாளும் உங்கள் காலை நேர உற்சாகம் நம் தமிழோடு கரையட்டும். இனிவரும் ஒவ்வொரு நாளும் உங்கள் காலை நேர உற்சாகம் நம் தமிழோடு கரையட்டும். உங்களிடம் நாங்கள் கற்றுக்கொண்டது என்ன தெரியுமா? மகிழ்ச்சி என்பது மற்றவர்க்கு கொடுப்பதில் தான் இருக்கிறது என்பதே. நீங்கள் நடந்த ஒவ்வொரு நொடியும் ஒரு சோதனையாக இருந்திருக்கலாம். நீங்கள் நடந்த பின் உங்கள் காலடி எங்களுக்கு சாதனையாக மாறிய பொன்னால் நன்னாள் அது இந்நாள். எளிமையான வாழ்க்கை வலிமையாக வானலாக வாழ வைக்கும் என்பதற்கு உதாரணம் நீங்கள் தான். எளிமையான வாழ்க்கை வலிமையாக வானலாக வாழ வைக்கும் என்பதற்கு உதாரணம் நீங்கள் தான். கடல் பெரியதுதான், ஆனால் சந்தோஷங்கள் அதன் அலைகளில் தானே. ஐயா, தமிழ் ஓர் கடல் என்றால் மகிழ்விக்கும் அலைகள் நீங்கள் தான். தமிழ் ஓர் கடல் என்றால் மகிழ்விக்கும் அலைகள் நீங்கள் தான். இக்கணத்தில் இலக்கணத்தில் வாழும் உங்கள் பிறந்த நாள் எங்களுக்கு திருவிழாதான். இக்கணத்தில் இலக்கணத்தில் வாழும் உங்கள் பிறந்த நாள் எங்களுக்கு திருவிழாதான். இல்லை இல்லை, பெருமை மிகு பெருவிழாதான். என் ஆண் தாயே, என் ஆண் தாயே, அன்பிற்கினிய ஆவடிக்குமார் அப்பா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். பாசத்துடன் உங்கள் இனிய மகள் முளைப்பட்டறை முனைவர் இளவரசி காஞ்சிபுரத்திலிருந்து. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஆண் தாயே, அருமைமிகு ஆவடியை அப்பாவே என்று அருமையானதொரு வாழ்த்துறையை வழங்கி சென்ற காஞ்சிபுரம் மாவட்ட அனைத்து இந்திய தமிழ்ச்சங்க தலைவர் அவர்களுக்கு அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக நன்றிகளை உரித்தாக்கி, காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர வேறு யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை செய், மற்றவை இறைவன் பார்த்துக் கொள்வான் என்று நிகழ்ச்சிகளிலும் தன்னை தகவமைத்துக் கொள்ளும் சகோதரி நாகவள்ளி அவர்களை ஐயா அவர்களுக்கு வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். வருக அம்மா. அனைவருக்கும் வணக்கம்.
தமிழுக்கு முதல் வணக்கம், அவைக்கு அன்பு வணக்கம். சொல்லின் செல்வர் ஆவடிக்குமார் ஐயா அவர்களுக்கும், சுகந்தினா அம்மா அவர்களுக்கும், நிறைமதி அம்மா அவர்களுக்கும் மற்றும் கவியாழ்மைகளுக்கும் இணைந்துள்ள அனைவருக்கும் ஐயாவின் பிறந்த நாள் வாழ்த்துக்களை எல்லோரும் தெரிவித்து மகிழ்ந்தமைக்கு நானும் வாழ்த்தி என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிக்க வந்துள்ளேன். அருந்தமிழ் ஆனவரே, எங்கள் ஆவடியாரே, சொல்லின் செல்வரே, தமிழ்தாயின் தலைமகனே, கலைமாமணி என்றே மாமலை போல உயர்ந்தவரே, தமிழுக்கு தன்னை அர்ப்பணித்து பல்வேறு நிகழ்வுகளை முன்னெடுத்து கவிஞர் பெருமக்களை தத்தெடுத்து தாயானவரே, விருதுகளை வழங்கி விருதி நாயகரானவரே, சொல்ல சொல்ல இனிக்கின்றதே எங்கள் ஆவடி ஐயா புகழே, சொல்லெடுத்து வாழ்த்தவே வந்தேன் சங்கம் வளர்த்த தங்க மதுரையில் இருந்தே, வாழ்த்து பாமாலை பாட வாய்ப்பளித்து ஐயா அவர்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு, பல கோடி நூறாண்டு, தமிழன்னை வாழ்த்த நானும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நல்ல வாய்ப்புக்கு நன்றி அம்மா, வணக்கம். விருதுகளை அள்ளி அள்ளி கொடுத்த விருதாளரே என்று ஐயா அவர்களை அருமை மொழியால் அழகாக வாழ்த்திய மதுரை மாவட்ட அமைப்பாளர் நாகவள்ளி அவர்களுக்கு நன்றிகளை உரித்தாக்குகிறேன். நன்றி அம்மா. அடுத்ததாக திருவண்ணாமலையிலிருந்து கவிஞர் கு சசிகலா அவர்களை ஐயா அவர்களுக்கு வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அகவை தின வாழ்த்து பாமாலை. அகிலத்தை அன்பால் ஆள்பவர், ஆளுமையை பண்பாய் வகுப்பவர், இன்முக வரவேற்பை விளைபவர், ஈடில்லா புகழை அன்னை தமிழுக்கு சேர்ப்பவர், உலகோர் போற்ற வாழ்பவர், ஊடகம் உதிர்க்கும் பொன்மலர் அவர், எங்கும் எப்பொழுதும் மக்கள் நலன் காப்பவர், ஏடுகள் தவம் கிடக்கும் ஐயாவின் அரும்பணியை பறைசாற்றிட ஐநிலங்களும் வாழ்த்து கூறும், பைந்தமிழும் புகழ் சேர்க்கும் ஒப்பில்லா ஆற்றல் கொண்டவர், ஓயாது உழைப்பை அர்ப்பணிப்பவர், கண்ணிமை கைநொடி நேரத்தையும் பொன்னென போற்றி செயல்திறனில் வெற்றியை நிலை நாட்டுபவர், ஔடதமம் அருந்தமிழுக்கு அருள் சேர்ப்பவர், இலக்கியங்களை இலக்கிய இலக்கணங்களை நுனி நாவில் தவழச் செய்பவர், இன்னலை தீர்க்க விழைபவர், செந்தமிழை கேட்டு மகிழ சிந்தை முந்தும், கண்ணல் மொழியை கருத்தாய் ஆள்பவர், குரலுக்கு அணி செய்பவர், குரல் வளத்தால் கேட்போரை பிணைப்பவர், பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் உயிரென போற்றுபவர், உதிர்க்கும் சொற்கள் வைரமாய் மிளிரும் காக்கும் கரம் இது, ஏழிசையாய் தொன்மொழியை கையாள்பவர், உலகில் மலர்ந்த மலர்கள் எல்லாம் வாழ்த்து கூற முனையும் நாள் இது, காட்சிக்கு எளியவர், கடுஞ்சொல் அறிந்திலர், தமிழ் மலர் குரலில் உதிர்ப்பவர், தமிழ் மலர் குரலில் உதிர்ப்பவர், தமிழர் வாழ்வுக்கு அரண் சேர்ப்பவர், ஞான களஞ்சியம் உடையவரை ஞாலம் போற்றி மகிழும், ஞான களஞ்சியம் உடையவரை ஞாலம் போற்றி மகிழும், நானும் துதித்து மகிழ்கிறேன், நானும் துதித்து மகிழ்கிறேன், அருள் உள்ளம் கொண்டவர், ஆற்றல் மிக உடையவர், அருள் உள்ளம் கொண்டவர், ஆற்றல் மிக உடையவர், உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் வாழ்த்து கூற விழையும், உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் வாழ்த்து கூற விழையும், மனிதர் நீவீர், கலம்பக உறுப்புகளும் பாநயம் பேசும், கலம்பக உறுப்புகளும் பாநயம் பேசும், சிற்றிலக்கியங்களும் பேரிலக்கியங்களும் கைகோர்க்கும் வாழ்த்து கூற, சிற்றிலக்கியங்களும் பேரிலக்கியங்களும் கைகோர்க்கும் வாழ்த்து கூற, தமிழ் மாமணி ஆவடிக்குமார் ஐயா அவர்கள் தன் குடும்பத்தினரோடும் உற்றார் உறவினர்களோடும் நண்பர் குழாத்தினரோடும் அன்னை தமிழோடும் நீடூழி காலம் வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஐயாவை வாழ்த்த விழைந்து வணங்கி மகிழ்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அகரவரிசையில் ஆரம்பித்து அகிலத்தை ஆரம்பித்தவர், அகிலத்தை அன்பால் ஆள்பவர், ஆளுமையை தன்பால் கொண்டவர் ஆவடியார் என்று அருமையானதொரு வாழ்த்து கவிதையை திருவண்ணாமலையிலிருந்து வந்து தந்துவிட்டு சென்ற கவிமாமணி கு சசிகலா அவர்களுக்கு நன்றிகளை உரித்தாக்குகிறேன். நன்றி அம்மா. நாம வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை, மற்றவர்களைப் போல் வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை என்று அரக்கோணத்திலிருந்து அருமை சகோதரி கேத்ரின் மெட்டில்டா அவர்கள் ஆவடியார் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துரை வழங்க இந்நேரத்தில் இணைந்திருக்கிறார். அம்மா அவர்களை வந்து வாழ்த்துரையை வழங்கவும்.
பிறந்த நாள் காணும் அனைத்து இந்திய தமிழ்ச் சங்கத்தின் நிறுவனர் தலைவர் தமிழ் திரு ஆவடியார் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்தையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்வை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் அருமை சகோதரி சுகந்தினா அம்மையார் அவர்களுக்கும் அவையை நிறைத்து அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். சித்தமெல்லாம் தமிழ் உணர்வு ஓங்கும், புத்தம் புது எண்ணம் எங்கும் தமிழையே தாங்கும், சொத்தம் கூட தமிழ்தான் என்று மனமெங்கும் ஏங்கும், சிங்காரமாய் ஆவடி நகரின் பெயரை தாங்கி மங்காத நல்புகழ் என்றும் பெற்று இன்று அகவை திருநாள் கண்டு கொண்டிருக்கும் எங்கள் அருமை ஐயா அவர்களை வாழ்த்த ஆரங்களால் தங்கம் கொண்டு வரவில்லை, புகழாரமாய் சில சொற்கள் கொண்டு வந்தேன். இவர் பேர் சொல்லும் தலைவர், ஊர்மெச்சம் தமிழர், நேர்பட பேசும் வீரர், அன்ன கருணை மிக்கவர், கற்றோர் சபையில் மட்டுமின்றி மற்றோரும் வாழ்த்தும் வரம் பெற்றவர், பண் வைத்து பாட எனக்கு வரவில்லை, கண் கொண்டு படிக்க அனைத்திந்த தமிழ்ச்சங்க தலைவரை வணங்க வந்திருக்கிறேன். மண் போற்ற அவர் வாழ்வாங்க வாழ்க, விண் உலகம் வேந்து போற்றிட பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றும் இன்றும் மட்டுமல்ல, நாளையும் உம்முடையதே ஐயா, உம்முடையதே. பாதைகள் கூட மறுக்காத பாதச்சுவட்டை பதித்தவரே, நெய்யாய் திரியாய் அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்துக்காய் உழைத்தவரே, தமிழ் வித்துக்களை வார்த்தைகளால் விதைத்து முளைக்கச் செய்தவரே, வீரியமிக்க விருட்சமாய் எங்களை மாற்ற முயற்சிப்பவரே, உங்களை வணங்கி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அரக்கோணத்திலிருந்து வந்து அருமையான கவிதையை வாழ்த்துறையாக வழங்கி சென்ற அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் அத்துணை நிகழ்வுகளிலும் தன்னை ஒருங்கமைத்துக் கொண்டு பணியாற்றும் அருமை சகோதரி கேத்ரின் மெட்டில் நன்றிகளை உரித்தாக்குகிறேன். நன்றி அம்மா. ஒசூரில் இருந்து மூக்கி லீலாவதி அவர்களை ஆவடியார் ஐயாவுக்கு வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அன்னைக்கு வணக்கம். இத்தலத்தில் குழுமியிருக்கும் அத்துணை ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கும் வணக்கம். ஆவடியார் ஐயா அவர்களின் 70வது அகவை தினத்திற்கான பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் நீண்ட நெடுங்காலம் நல்ல வளத்துடனும் நலத்துடனும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். சொல்வதற்கு வயதும், எனக்கு வாழ்த்துவதற்கு வயதும் இல்லை, அனுபவமும் இல்லை. அதனால் அவரை வணங்கி மகிழ்கின்றேன். நன்றி அம்மா. அற்று விடும் புல்பூண்டா உன் பிறப்பு, ஆறறிவு மனிதன் என்று தோள்கள் தொட்டு. அற்றுவிடும் புல்பூண்டா உன் பிறப்பு, ஆறறிவு மனிதன் என்று தோள்கள் தட்டு. சாகும் போதும் தமிழ்படுத்தி சாக வேண்டும், எந்தன் சாம்பலிலும் தமிழ்மணம் வீச வேண்டும் என்று இரவில் கூட புத்தகம் படிக்கிறேன் என்று எல்லா நேரமும் படித்துக் கொண்டிருக்கும் நமது அகவை நாயகர் ஆவடி ஐயாவுக்கு எனது கவிதை இதோ. செங்கதிர் எட்டும் திசையெல்லாம் இவரின் செம்மொழி பரவி கிடக்கும். செங்கதிர் எட்டும் திசையெல்லாம் இவரின் செம்மொழி பரவி கிடக்கும். மென்மலர் பூக்கும் தோட்டத்தில் எல்லாம் இவரின் வாசம் வீசி மணக்கும். பன்மலர் பாவலர் நிறைந்த அரங்கில் இவரின் புகழே பாடி கழிக்கும். பன்மலர் பாவலர் நிறைந்த அரங்கில் இவரின் புகழே பாடி கழிக்கும். வெண்பஞ்சின் நிறன் பார்த்தால் இவரின் முகமே நினைவில் நின்று மகிழும். அரசியலில் அதிரடி காட்டும் இவர் இலக்கியத்தில் இறகை விடவும் இலகுவானவர். அரசியலில் அதிரடி காட்டும் இவர் இலக்கியத்தில் இறகை விடவும் இலகுவானவர். இலக்கிய விழா என்றழைத்தால் இமயமலைக்கும் இல்லை என்று சொல்லாமல் வந்திடுவார். தமிழ் விழா என்று அழைத்திட்டால் சஹாராவுக்கும் சளைக்காமல் வருவார். தமிழெண்ணை தம் சிரமேற்று சிலாக்கிக்கும் இவர் நேரம் கடந்தும் தூரம் கடந்தும் ஓரோடி வந்திடுவதோடு இறுதி வரை தன் இருப்பை தருபவர். இன்று வரை அதை நிலைநாட்டுபவர். இறுதி வரை தன் இருப்பை தருபவர், இன்று வரை அதை நிலைநாட்டுபவர்.
வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பார்கள். இந்த நல்லார்க்கினியவருக்கு சொல்தான் ஆயுதம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பார்கள். இந்த நல்லார்க்கினியருக்கு சொல்தான் ஆயுதம். வில்லேந்திடா ஏகலைவன் விழியம்பால் அத்தனையும் அன்பால் குறித்திடுவார். வில்லேந்திடா ஏகலைவன் விழியன்பால் அத்தனையும் அன்பால் குறித்திடுவார். நல் தமிழின் நாயகர் இவர், நம் தலைமையாய் கிடைத்தது நாம் செய்த பாக்கியம் என்பேன். நல் தமிழின் நாயகர் இவர், நம் தலைமையாய் கிடைத்தது நாம் செய்த பாக்கியம் என்பேன். இயற்கை இன்னும் இவரை உற்று நோக்கவில்லை. அப்படி உற்று நோக்கி இருந்தால் இந்நேரம் சஹாராவுக்கும் சிறப்புஞ்சுக்கும் சமநீதி எழுதி தந்திருக்கும். இயற்கை இன்னும் இவரை உற்று நோக்கவில்லை. அப்படி உற்று நோக்கி இருந்தால் இந்நேரம் சஹாராவுக்கும் சிறப்புஞ்சுக்கும் சமநீதி எழுதி தந்திருக்கும். அகவை தினம் கொண்டாடும் அகவை நாயகர் ஐயா ஆவடிக்குமார் அவர்களுக்கு அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக இந்நேரத்தில் அகவை தின நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கி இந்த அவையை தங்களின் ஏற்புரைக்காக தங்களிடம் வழங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு ஆளுமைகள் தமிழுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு உடைத்த பெருமக்கள் எல்லாம் என்னை பெருமைப்படுத்துகின்ற வகையில் தங்களுடைய நேரத்தையும் நினைப்பையும் எனக்காக வழங்கியதற்காக முதலில் அவர்களின் பாதங்களை தொட்டு வணங்க விரும்புகிறேன். பொதுவாக நான் எந்த அரங்கத்திலும் எதை பற்றியும் சிந்திக்காமல் மேடை ஏறி பழகியவன். ஆனால் இன்றைக்கு பேசுவதற்கு வார்த்தைகளை தேடுகின்ற ஒரு நிலையில் பேசுகிறேன். நான் சொற்களை தேடி மொழிபவன் இல்லை, தேர்ந்தெடுத்து மொழிபவன். இன்றைக்கு நிற்கின்றேன் நிராயுதபாணியாக. நெகிழ்ந்தேன், மகிழ்ந்தேன், நிறைந்தேன் உங்கள் நெஞ்சில் என்பதால், நிறைத்தேன் குடித்ததால் திக்கு முக்காடி, தேன்தான் என்றாலும் தோய்ந்த பின் தேன் இனிப்புதான் என்றாலும் திகட்டத்தான் செய்யும். அப்படி ஒரு திகட்டலில் நான் உங்கள் முன் நிறுத்தப்பட்டிருக்கிறேன். அதனால் அதிகம் பேசுவதை விட சுருக்கமாக பேசுவது சூழ்நிலை கைதியான எனக்கு பாதுகாப்பு என்பதால் 1-2 கருத்துக்களை மட்டும் உங்கள் கவனத்தில் வைத்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். பல்வேறு பெருமக்கள், நம்முடைய புதுவை தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கலைமாமணி முனைவர் வி. முத்து அவர்கள் தலைமையில் ஒரு மிகப்பெரிய படைவரிசை. எனக்கு வியப்பிலும் வியப்பாக இருப்பது, நம்முடைய அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் பல்வேறு காணொலி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வந்திருக்கிறோம். ஆனால் எந்த நிகழ்ச்சியிலும் இவ்வளவு பேர் இவ்வளவு நேரம் காத்திருந்து நான் பார்த்ததில்லை. ஒரு நேரத்தில் 15-20 பேர் இருப்பதே இயல்பாக இருந்த நிலையில் இருந்து மாறி இன்றைக்கு தொடக்கத்திலிருந்து இறுதி வரை 30 பேருக்கும் குறையாமல். எனவே நான் மற்ற நேரங்களில் எப்பொழுதும் இயல்பாக இருப்பவன். இப்பொழுது நீங்கள் ஏற்படுத்திய நிகழ்ச்சி என்னை இயல்பாக பேசுகின்ற நிலையில் இருந்து இயங்க முடியாத நிலைக்கு மாறியிருக்கிறேன். நம்முடைய தொடக்கத்திலிருந்து பல்வேறு பெருமக்கள் பல்வேறு நிலைகளில் இருப்பவர்கள் என்னுடைய பணிகளை வாழ்த்துகின்ற வகையில் பல்வேறு செய்திகளை எடுத்து வைத்திருக்கிறீர்கள். ஒவ்வொன்றும் ஒரு தோய்ந்த அனுபவமும் தெளிந்த அறிவும் கொண்ட சிறந்த கருத்துக்கள் என்பதில் எனக்கு எந்தவித ஐயமும் இல்லை. முழுமையாக என்னை உணர்ந்தவர்களாக, என்னை விட என்னை பற்றி புரிந்தவர்களாக கருத்துக்கள் அமைந்திருந்தது என்பதுதான் எனக்கு வியப்பாக இருக்கிறது. ஏனென்றால் நேற்றைய
எண்ணங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றைய வாழ்த்தால் நாளை வாழ்வேன். நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நேற்றைய எண்ணங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றைய வாழ்த்தால் நாளை வாழ்வேன். நான் உள்வாங்காத எதையும் எழுதுவதில்லை. நான் உணர்ந்த எல்லாம் கனவாகி போனதில்லை. பூக்களில் தேன் கிடைக்கும் தேனியாக மாறும்போதுதான், பூக்களில் தேன் கிடைக்கும் தேனியாக மாறும்போதுதான் காலத்தின் தேவைகளில் கைபிடித்து நடக்கிறேன். பாதைகள் இல்லா பூமியில் பயணம் போக முடியாது. தேவைகள் இல்லா வாழ்க்கையை தேடுபவர்க்கு மகிழ்ச்சி தெரியாது. புதிரான உலகத்தில் பிறந்து விட்டேன். எதிரான எண்ணம் மறந்ததால் வாழ்கிறேன். புதிரான உலகத்தில் பிறந்து விட்டேன். எதிரான எண்ணம் மறந்ததால் வாழ்கிறேன். வாழ்த்துபவர்கள் வாழ்கிறார்கள். வணங்குபவர்கள் இணைகிறார்கள். தூற்றுபவர்கள் துணையை இழக்கிறார்கள். துன்பச் சுமையை வணக்கிறார்கள். தேடாமல் கிடைப்பது காலம். தேடாமல் கிடைப்பது காலம். தேர்ந்தெடுத்து பெறுவது உழைப்பு. வாடாமல் வருவது காதல். வளர்ந்த பின் தருவது மோதல். அன்பின் ஈர்ப்பு ஆசை. அறிவின் துடிப்பு ஓசை. பண்பின் வெடிப்பு பாசம். பணிவின் முடிப்பு நட்பு. நட்புக்கு வயதில்லை. நல்ல காதலுக்கும் அதுவே இல்லை. நன்றி உணர்ந்தால் நாளும் மகிழ்ச்சி. நன்றி உணர்ந்தால் நாளும் மகிழ்ச்சி. நீங்கள் காட்டிய அன்பும் வாழ்த்தும் என்றைக்கும் என்னை நன்றி உள்ளவனாக நிலைநிறுத்தும். நிலை நிற்பேன். உங்கள் அன்பும் ஆதரவும் ஆசியும் அன்பு மொழிகளும் நேற்றைய எண்ணங்களில் வாழ்ந்து கொண்டிருந்தவனை இன்றைய வாழ்த்தால் நாளை வாழ்வேன் என்று நம்பிக்கையோடு என் பணியை தொடர்கிறேன். நேற்று வரை இருந்த எண்ணங்கள், கடமைகள் இன்றைக்கு கூடியிருக்கிறது. நீங்கள் அதை கூட்டிவிட்டீர்கள். உங்கள் எண்ணங்களுக்கும் நம்பிக்கைகளுக்கும் ஏற்புடையவனாக என்னாலும் இருப்பேன் என்ற உறுதிமொழியை மட்டும் இந்த நேரத்தில் வாழ்த்திய அனைத்து நெஞ்சங்களுக்கும் என்னுடைய உறுதிமொழியாக, உணர்வாக, உள்ள கிடக்கையாக வழங்கி என்னை வாழ்த்திய அனைவரும் நான் வாழ்ந்தால் தமிழ் செழிக்கும் என்பதால் நீங்கள் வாழ்த்துகிறீர்கள் என்று நான் உணர்கிறேன். நான் மட்டும் வாழ்ந்தால் தமிழ் வாழ்ந்துவிடும் அல்லது செழித்துவிடும் என்று நம்ப முடியாது. எனவே நீங்களும் வாழ வேண்டும். நீங்கள் வாழ்வதால் நான் வாழ்வேன். நான் வாழ்வதால் நீங்கள் வாழ்வீர்கள். நாம் வாழ்வதால் தமிழ் வாழும். தமிழ் வாழ நாம் வாழ்வோம். நம்முடைய வாழ்வு என்பது நமக்கானது மட்டுமில்லை. நம்முடைய மொழிக்காக, நம்முடைய நாட்டுக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய சமுதாயத்திற்காக என்ற உணர்வோடு வாழ்வோம்.
இதுவே இன்றைய வாழ்த்தாக நீங்கள் ஏற்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமையானது ஒரு ஏற்புரையை வழங்கிய அனைத்திந்திய தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி சொல்லின் செல்வர் ஐயா ஆவடிக்குமார் அவர்களுக்கு அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் அத்துணை பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், தமிழ் சான்றோர்கள், தமிழறிஞர்கள் வழியாக இந்நேரத்தில் நன்றிகளை உரித்தாக்குகிறேன் ஐயா. நன்றி ஐயா. எனக்கு ஒரு எண்ணம் எப்போதுமே, ஒருவர் இருக்கும் போதே அவர் முன்னிலையிலேயே அவரின் புகழை, பெருமைகளை எவ்வளவு கொண்டாடிவிட முடியுமோ அவ்வளவு கொண்டாடிவிட வேண்டும். கடந்து விட்டவர்களுக்கு தெருவுக்கு ஒரு விழா எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதைவிட சிறப்பாக சாதனை புரிந்தவரை கொண்டாட மறுக்கிறார்கள். அப்படி மறுக்கும் இந்த காலத்தில் நேற்று ஒரு 12 மணிக்கு வாழ்த்துரை வழங்க நான் பதிவு இட்ட இன்று 12 மணிக்குள் ஒரு 70 பேர் தங்கள் பெயரை பதிவிட்டு சிறப்பானது ஒரு வாழ்த்துரையை வழங்கி இங்கே மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தியிருக்கிறார்கள். இது அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் சிறப்பானது ஒரு வெற்றியை குறிக்கிறது. அத்தனை வெற்றிகளும் ஐயாவுக்கே போய் சேர வேண்டும் என்று இந்நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, காற்று கிழக்கிலிருந்து வந்தால் கொண்டல், மேற்கிலிருந்து வந்தால் கோடை, வடக்கிலிருந்து வந்தால் வாடை, தெற்கிலிருந்து வந்தால் தென்றல். ஆனால் இப்போது ஆவடியிலிருந்து ஒரு காற்று வந்து நன்றி உரை வழங்க இருக்கிறது. அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் செயலாளர் வழக்கறிஞர் ஆக்கு நிறைமதி அவர்கள் இந்த அருமையானதொரு வாழ்த்தரங்க நிகழ்விற்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க வருகிறார். அம்மா அவர்களே வருக, நன்றியினை தருக. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச்சங்க தலைவர் ஐயா ஆவடியார் அவர்களின் 70வது அகவை திருநாளில் நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு நிஜமாகவே மிக நிகழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த நிகழ்வு நெடுநாளைய திட்டமிடல் அல்ல, ஒரு குறுகிய கால திட்டமிடல். சுகந்தினா அம்மா அவர்கள் இதை முன்னெடுத்து நடத்த பெரும்பாடுபட்டு இருக்கிறார். இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து எல்லா வகையிலும் அவர் இதற்காக பெரிதும் உழைத்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது போலவே அத்துணை அனைத்திந்திய தமிழ்ச்சங்க நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த பதிவு இட்ட உடனேயே பலர் தானாக முன்வந்து நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறோம் என்று முன்வந்து அவர்களாகவே அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கும் ஐயாவுக்காக அவர்களுடைய பாசத்தின் வெளிப்பாடாகவே இதை நான் காண்கிறேன். இது ஐயா அவர்கள் அவருடைய செயல்பாடினை மேம்படுத்தி கொண்டதன் பயனாக இது நிகழ்ந்திருக்கிறது என்றே நான் நினைக்கிறேன். தமிழ்பால் அவர் கொண்ட பாசமும், தகைசார் ஆளுமைகளுடன் அவர் கொண்ட நட்பும் மற்றும் ஏனைய அனைத்து உறுப்பினர்களுடன் அவர் கொண்டிருக்கும் அன்பின் வெளிப்பாடாகவே இதை நான் கருதுகிறேன். இங்கு நம்முடன் இணைந்திருக்கும் ஆளுமைகளை தவிர பல ஆளுமைகள் ஐயா அவர்களுக்கு அவர்களுடைய தனிப்பதிவிலும் நம்முடைய குழுக்களிலும் அவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். சைதை துரைசாமி ஐயா அவர்கள், முனைவர் கோ விஜயராகவன் ஐயா அவர்கள், ஏர்வாடியார் ஐயா அவர்கள், அமுதா பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் போன்றவர்களாம் இணைப்பில் இணைய முடியாவிட்டாலும் அவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். இந்த நிகழ்ச்சி இன்னும் தீரவில்லை. ஐயா அவர்களின் பேரன் பேத்திகள் அனைவரும் அவருக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல நிகழ்வுகள் தொடங்க இருக்கிறது. அதற்காக அவர்கள் இன்னும் உறங்காமல் காத்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனை நேரம் ஐயாவிற்காக உங்களுடைய பொன்னான நேரங்களை செலவிட்டு ஐயாவிற்கு வாழ்த்து தெரிவித்த உங்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்விற்கு தலைமை ஏற்று இந்த நிகழ்வை சிறப்பாக நடக்க எங்களுக்கு உறுதுணையாக இருந்த முனைவர் முத்து ஐயா அவர்களுக்கும், ரேவதி அம்மா அவர்களுக்கும் மற்றும் அனைத்திந்திய சங்கத்தின் துணைத் தலைவர்கள் அனைவருக்கும், கர்நாடக மாநில அமைப்பாளர்கள் ஐயா கர்ணன் அவர்கள் போன்றோர் எல்லோருக்கும்
எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். பேர் விடுபட்டு போன அனைவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். யாரும் இங்கு காயப்படக்கூடாது என்று மிகுந்த சிரதையுடனே இந்நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகும் யாரேனும் காயப்பட்டிருந்தால் அதற்காக நாங்கள் மன்னிப்பும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வு இனிதே நிறைவுற்றது. எல்லோரும் இதுவரை எல்லோருடைய பணியையும் தாண்டி இந்த நிகழ்விற்காக தாங்களே இணைத்துக் கொண்டுள்ளீர்கள். மிகுந்த மகிழ்ச்சி, நெகிழ்ச்சி. இதற்கு நான் எவ்வளவு முறை உங்களுக்காக நன்றி கூறினாலும் அது ஈடாகாது என்றே நான் நினைக்கிறேன். எல்லோருக்கும் மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. மீண்டும் வணக்கம் உறவுகளே. நிகழ்ச்சியை ரசிச்சீங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்து பெட்டியில் மறக்காம பதிவு செய்யுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையும் பண்ண சொல்லுங்க. தமிழ் இலக்கியம் சார்ந்த தரமான இது போன்ற பதிவுகளை நீங்கள் விரும்பும் போதெல்லாம் உங்கள் கைபேசியிலேயே கண்டு மகிழ எப்பொழுதும் இணைந்திருங்கள். உங்கள் கழக முரசு தமிழ் காட்சி ஊடகத்தில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.